கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் கூட, கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளிலும் கூட நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த நேரத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். சூழ்நிலைகள் நமக்கு எதிரடையாக இருந்தாலும் கூட கர்த்தர் நல்லவர். ஒரு சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கும்போது நிச்சயமாய் நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் கொடுப்பதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள் கடந்து போகும்படியாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலே சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி கொடுத்தது நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் பங்கேற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த முகநூல் வழியாக ஆண்டவர் இந்த செய்தியை காண்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக 6 மாதம் இதுவரைக்கும் எங்களை தாங்கி கொண்டு வந்த தெய்வம் தாமே இன்னும் இருக்கிற நாட்களை தாங்கும் பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை முற்றிலுமாய் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவியானவர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மைப்படுத்துவோம். தேவ கிருபை என்று உள்ளது. 6 மாதமாக தேவன் நம்மை கிருபையை தாங்கி கொண்டு வந்தபடியினாலே அவர் கிருபை இன்று மாத்திரமல்ல, நேற்று மாத்திரமல்ல, நாளை மாத்திரமல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாரை போ, இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாரை போ. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாரை போ, இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாரை போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு, முன் சென்றாயே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாயே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாரை போ, இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாரை போ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாயே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாயே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து
கஷ்டங்கள் வந்தும் வாரியில் அவரின் பாதையில் ஒல்லியாய் காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் வாரியில் அவரின் பாதையில் ஒல்லியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். வெல்லும் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை கருவியா ஆவியை அண்டித்தே. வெல்லும் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை கருவியா ஆவியை அண்டித்தே. நம்பிக்கை தைரியம் இந்தாயே அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் இந்தாயே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். நித்திய தேவனா சத்தியவரனாய் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்தியவரனாய் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்னும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்னும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா. மனதார உம்மை ஸ்துதிக்கிற கர்த்தாவே, இது 6 மாதமாய் இதுவரைக்கும் எங்களை தாங்கி வந்தீர்கள். இந்த உலகத்தில் எவ்வளவு தீங்கான அனுபவங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். எவ்வளவு வேதனைக்குரிய சம்பவத்தை நாங்கள் ஆண்டவரே கண்களால் செவிகளால் கேள்விப்படுகிறோம். ஆனால் குருவை எங்களை தாங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. காரில் போன்ற கஷ்டங்கள் வந்த போதிலும் கூட இந்த பாரி நிலைகளை தேற்றரவாக இருந்தபடினால் சோத்திரம் ஐயா. இந்த 6 மாதம் ஒவ்வொரு தெய்வ குடும்பங்களோடும் ஒவ்வொரு தெய்வ ஜனங்களோடும் கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை போல இந்த உலகத்தில் மனிதனோடு சஞ்சரிக்கிற தேவன் யாரையான உலகத்தில் உண்டு? ஆமாப்பா, இந்த உலகத்தில் மனிதனோடு சஞ்சரிக்கிற ஒரே தேவன் நீர் தான். உமக்கு ஒப்பான உலகத்தில் யாரும் கிடையாத கர்த்தா. உமக்கு ஈடான உலகத்தில் யாரும் கிடையாத கர்த்தா. எங்கள் மனக்கண்களை நீர் திறந்தது போல உலகத்தில் இருக்கிற அநேக கோடிக்கணக்கான ஜனங்களுடைய மனக்கண்களை திறக்கமுடியாக உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?
உமக்கு பாடலாமே இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடலா தேவனுக்கு உமக்கு பாடலா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடலா நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன் ஐயா. இந்த உலகத்தை உண்டாவதற்கு முன்பாகவே இருந்த தேவன் கர்த்தாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் பங்கேற்கிற ஒவ்வொரு தேவஜனங்களையும் ஆசீர்வதி. இந்த தேவைகள் எதுவாக இருந்தாலும் சந்தியும் ஐயா. 6 மாதம் இந்த கடைசி வாரம் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக நன்றி ஐயா. தொடர்ந்து நடத்துவீராக. உன் கரத்திலே இந்த கொடுவை ஒப்புக்கொடுக்கிறேன். ஆவியாளர் வெளிப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தெய்வ செய்தி தியானிக்கும்படியாக கடந்து போகும். நம் தேவனை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். என்று சொன்னால், இந்த கடைசி நாட்களிலே இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிற இந்த வேதனையான காலகட்டத்தில் ஒவ்வொரு தேவஜனங்களும் தேவனை தெளிவாய் திட்டமாய் அறிந்து கொண்டால்தான் நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் நம்மால் மேற்கொள்ள முடியும். எடுத்து நாம் வாசிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, சங்கீதம் 65:2, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவன் ஜபத்தை கேட்கிறவர். அதோடு மாத்திரமல்ல, மாம்சமான யாவரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தில் இருக்கிற மக்கள் யாவரும் மாம்சத்தில் இருக்கிறபடினாலே யாவரும் அவரிடத்தில்
வருவார்கள் என்று சொல்லி தீர்க்கமாக திட்டமாக இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்வதை பார்க்கிறோம். தாவீது காலங்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் இருந்த காலங்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற வாழ்கிற காலங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆயிரக்கணக்கான காலங்களுக்கு முன்பாக, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன தரிசனமான ஒரு வார்த்தையாகத்தான் இதை நான் புரிந்து கொள்கிறேன். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரிடத்தில் மாம்சமான யாவரும் வர வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அப்போஸ்தலத்திலே வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். சங்கீதத்திலே நாம் தியானித்தோம், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இங்கே அப்போஸ்தலர் புத்தகத்திலே வாசிக்கும் போது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று மாம்சமானவர்கள், இரண்டாவது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மனுஷ ஜாதியான சகல ஜனங்கள், ஒரு குறிப்பிட்ட ஜனம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசம் அல்ல, சகல ஜனங்களும் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு தெளிவாக திட்டமாக வேதம் தேவ ஜனங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறது. வேதம் என்பது ஒரு விகக்கமான ஒரு காரியத்தை சொல்வதல்ல. வேதங்கள் கூட தேவனை விலகிக் கொள்ளும்படியாக தான் வேதம் விளக்கமாய் சொல்லியிருக்கிறது. சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்க்கிறோம், மனுஷ ஜாதியான சகல ஜனங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். சகல ஜனங்களுக்குள்ளே மாம்சம் இருக்கிறது. சகல ஜனங்களுக்குள்ளே, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளே ஒரே ரத்தம் தான். நிறம் மாறி எந்த ரத்தத்தையும் பார்க்க முடியாது. ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இதன் மூலமாக இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் யார் என்பதை விவரமாக நம்முடைய வேதம் காண்பிக்கின்றது. அதனால் தேவ ஜனங்களாக நாம் குழப்பம் அடையக்கூடாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட நாம் தெளிவாய் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் தேவன் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவரே முந்தினவரும் பிந்தினருமாய் இருக்கிறார். அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவராய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு வேதனையான சம்பவங்கள் கடந்து வந்தாலும் கூட வேதம் அவரை குறித்து விளக்கமாய் சொல்லியிருக்கிறபடியினாலே, அவர் யார் என்று சொன்னால் மாம்சமான யாவரும் அவரிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி வருவார்களா? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பதையும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இந்த காலங்கள் இது நடக்கும் என்று முன்பாகவே தேவன் குறித்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் குறித்து வைத்திருக்கிறார். இந்த காலங்களில் இப்படி பிறப்பார்கள், இந்த காலங்களில் நடக்கும் என்று சொல்லி எல்லைகளையும் காலங்களையும் குறித்து வைத்திருக்கிற உன்னதமான தேவனை ஆராதிக்கின்றபடியினாலே முதலாவதாக தேவ ஜனமாகி நாம் பதறக்கூடாது. எந்த சூழலிலும் கலங்கக்கூடாது. என்று சொன்னால் நாம் தேவனுடைய வேதம் தெளிவாய் விளக்குகிறது. ஒருவரும் இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்களை தியானிக்கும் போது இடர மாட்டோம். அதனால் மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினபடினாலே அத்தனை பேரும் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். காரணம் என்ன? அவர் ஒருவரே ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஒருவரே ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற சகல மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வர வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்டபடியினாலே அத்தனை பேரும் அவர் சமூகத்துக்கு வர வேண்டும். அவர் ஒருவர் தான் ஜெபத்தை கேட்கிறவராக வேதம் தெளிவாக திட்டமாய் அறிவித்திருக்கிறபடினாலே நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அதற்கு உதாரணமாக, அதற்கு ஒரு தெளிவான ஒரு காரியத்தை தியானிக்கும்படியாக யோபின் புத்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு விசேஷமான ஜெபத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். யோபின் புத்தகத்தை வாசிக்கின்ற போது 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறோம். 16:21. ஒரு மனுபுத்திரனை தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடு
மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல. யோபினுடைய சரித்திரத்தை நாம் யாவரும் படித்திருப்போம். இந்த யோபின் சரித்திரம் என்பது சங்கீத புத்தகத்துக்கு முன்பாக இருக்கிற ஒரு சரித்திரமாக இருக்கிறது. ஆனால் இந்த யோபின் புத்தகத்தை நாம் ஆழமாய் தியானித்து பார்த்திருப்போம் என்று சொன்னால் அங்கே ஆபிரகாமை குறித்தோ ஈசாக்கை குறித்தோ யாக்கோபை குறித்து சொல்லப்படவில்லை. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது அங்கே 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆனால் யோபின் புத்தகத்தை பார்க்கும் போது அதில் ஆபிரகாமை பார்க்க முடியாது, அவன் மகனாகிய ஈசாக்கை பார்க்க முடியாது, ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே யோபினுடைய ஒரு ஜெபத்தை கேட்கிற தேவ சமூகத்திலே அவர் ஜெபிக்கின்றார். என்ன ஜெபிக்கிறார்? ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். ஒரு விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்கின்றார். அவருடைய காலங்களை பார்க்கும் போது தேவனை குறித்து தெளிவில்லாத ஒரு காலம், தேவனை குறித்து அறிய முடியாத ஒரு காலம், ஜனங்கள் விளங்கிக் கொள்ள முடியாத காலம். அப்பேற்பட்ட காலத்திலே அவர் தனக்குள்ளே தேவனுடைய அந்த பிரசனத்தை உணர்ந்தவராக, தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக வேதத்திலே அவரை குறித்து யோபின் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. அவர் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாக இவரை போல பூமியில் ஒருவனையும் கண்டதில்லை என்று சொல்கிற அளவுக்கு அந்த யோபு என்கிற ஒரு பக்தர் இருப்பதை பார்க்கிறோம். அவருடைய காலங்கள் ஆபிரகாம் இல்லாத காலம் என்றுதான் இந்த யோபின் புத்தகத்தை படித்து பார்க்கிற நமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். அதிகமாய் வேத பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சிகள் கூட சொல்கிறார்கள், யோபுடைய காலத்துக்கு பிற்பாடுதான் ஆபிரகாம் பிறந்திருக்க வேண்டும். காரணம் என்று சொன்னால் வேதம் முழுமையாக எல்லா புத்தகத்தையும் ஆபிரகாமை குறித்தோ யாக்கோபை குறித்தோ ஈசாக்கை குறித்தோ சொல்லப்படும். ஆனால் இந்த புத்தகம் சொல்லப்படாமல் இருக்கிறபடினாலே இன்றைக்கு இந்த யோபின் புத்தகம் என்பது ஒரு சிறப்பான புத்தகம் மாத்திரமல்ல. இந்த யோபு ஜெபிக்கின்ற ஜெபமானது ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். ஜெபத்தை கேட்கிற தெய்வ சமூகத்தில் யோபு அன்றைக்கு ஜெபிக்கின்றார். தேவனுடைய திட்டத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர், நிதானம் உள்ளவர், எப்படி செயல்பட வேண்டும் என்று தெளிவாய் அறிந்தபடியினாலே யோபினுடைய விண்ணப்பத்தை தேவன் ஜெபத்தை கேட்கிறார். கேட்டபடியினால் தான் எடுத்து நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். விழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். யோபிலே வாஸ்தவண்ணமாய் ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுவது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். மனுபுத்திரன் எப்படி ஒரு சிநேகிதனுக்காக ஒரு மனுபுத்திரன் வழக்காடுவது போல தேவன் எப்படி வந்தார்? மனுஷனுக்காக மனுஷகுமாரனாய் வந்தார். மனுஷனை மீட்க எப்படி வந்தார்? மனுஷகுமாரனாய் தேவன் வந்தார். எவ்வளவு ஒரு விளக்கம் பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் பல விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் சொல்லி பல விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த உலகத்துடைய காரியங்களை குறித்து விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். இப்படியாக அநேக சரித்திரங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக நடந்ததாக சொல்லி அதை மேன்மையாய் சொல்கிறார்கள். கிறிஸ்து என்பவர் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமா யோபின் காலத்தை பார்க்கும் போது ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்தவராகத்தான் பார்க்கிறோம். யோபின் காலத்தில் தேவனை குறித்து தெளிவில்லாமல் இருந்தபோது தனக்குள்ளே அந்த தெய்வத்தை உணர்ந்தவராக, தனக்குள்ளே அந்த தெய்வத்தை சேவிக்கிறவரான அனுபவத்தில் இருந்தபடினால்தான் அங்கே அவர் ஜெபிக்கின்றார். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுவது போல தேவனோடு கூட மனுஷனுக்கு வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று சொன்னால் அந்த ஒருவர் தான் மனுஷகுமாரன். அந்த மனுஷகுமாரன் இயேசு சொல்லுகிறார், எதற்கு வந்தாராம்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். எதை இழந்தார்? தன் சாயலாய் உண்டாக்கப்பட்ட, தன் சுவாசத்தினால் மனுஷனை உண்டாக்கின ஆதாமையும் ஆதாமின் சந்ததி மூலமாய் வந்த ஜனங்களும் இழந்து விட்டார். இழந்தபடியினாலே அவளை மீட்பதற்கு எப்படி வந்தார்? தேவன் மனுஷகுமாரனாக உலகத்துக்கு வந்தார். மனுஷகுமாரனாய் உலகத்துக்கு வந்தபடியினாலே இங்கே அந்த மனுபுத்திரனை போல
தன் சிநேகிதருக்கு வழக்கானது போல சொன்னவனமாய் மனுஷகுமாரனாய் உலகத்துக்கு வந்தார். மனுஷனை மீட்பதற்காக தேவன் எப்படி வந்தார்? மனுஷகுமாரனாய் உலகத்துக்கு வந்தார். அவர் வருவதற்கு முன்பாக உடனே வந்து விடவில்லை. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் பார்க்கும் போது ஏதோ ஒரு மாயஜாலமாய் கடந்து போகும். ஆனால் தேவனை அப்படி வராதபடி செய்கிறார். ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை முதலாவது தேவன் தெரிந்து கொண்டார். அவர் தன்னை உலகத்துக்கு மனுஷனாக பிறக்க வைப்பதற்காக ஒரு மனுபுத்திரனை முதலாவதாக தன்னை வழிபடும்படியே தெரிந்து கொண்டார். தான் யார், தன்னை எப்படி வழிபட வேண்டும், எப்படி வழிபட்டால் நான் வெளிப்படும் என்று சொல்லி தேவன் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை தனக்காய் தெரிந்து கொண்டார். இந்த ஆபிரகாம் என்கிற மனுஷனுடைய சரித்திரங்களை நாம் படித்து பார்க்கும் போது இவருடைய தகப்பனும் பார்க்கின்றோம். அவர் ஒரு விக்கிரகத்தை உண்டாக்குகின்ற ஒரு சிலைகளை உண்டாக்கி அதை விற்று அதை கடவுளாக ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்தால் ஆபிரகாம் வெளியே வருகிறார். அதோடு மாத்திரமல்ல, சரித்திரம் சொல்கிறது அவர் சந்திரனை வணங்கினதாக அந்த குடும்பத்தார் செய்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் சூரிய நமஸ்காரம் படுவது போல, சூரிய நமஸ்கரிப்பது போல அவர் என்ன செய்திருக்கிறார்? அன்றைக்கு தேவனால் படைக்கப்பட்ட சந்திரனை அவர் வணங்கி கொண்டிருப்பதாக சரித்திரம் சொல்கிறது. இப்படியாக இருக்கப்பட்ட அந்த மனுஷனை முதலாவதாக தேவன் தெரிந்து கொண்டார். அந்த மனுஷன் மூலமாக 100 வயதிலே ஆபிரகாமுடைய 100 வயதிலே அவள் மனைவியாகிய சாராவுடைய கர்ப்பம் செத்து போன போது பிற்பாடு ஈசாக் என்கிற ஒரு மகனை அவர்கள் பெற்றெடுக்கும்படியாக தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் செய்கின்றார். அவர் மூலமாக யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்களாய் மாறுகிறது. அப்படியாக அங்கே நாம் பார்க்கிறோம் 70 பேராக எகிப்துக்கு போவதை பார்க்கிறோம். இப்படியாக சரித்திரங்களை வேத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். அப்படியாக அந்த சந்ததிக்குள்ளாக நியாயாதிபதிகளை எழுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், ராஜாக்களை எழுப்புகிறார். இப்படியாக எழும்பி அநேக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த சந்ததிக்குள்ளாக தேவன் பிறக்கும்படியான ஒரு ஞானத்தோடு செயல்பட்டார். தேவ பிறப்பு என்பது ஏதோ ஒரு வித்தியாசமாக மாயஜாலமானதல்ல. நேர்த்தியாய் சிறப்பாக அவருடைய பிறப்பை காண்பிக்கும்படியாக ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை உருவாக்கி, அந்த உருவாக்கப்பட்ட சந்ததி எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், கடவுளை சேவிப்பதற்கான வழிமுறை என்னவென்று சொல்லி அவர் அந்த சந்ததி மூலமாய் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக தன்னுடைய தெய்வத்தை ஆராதிக்கின்ற முறைமைகளை அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். காரணம் என்ன? அந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடினாலே அந்த கீழ்ப்படிந்த விதத்தின் மூலமாக ஒரு சந்ததியை தேவன் உண்டாக்கினார். அப்படியாக உண்டாக்கப்பட்டுதான் தேவன் மனுஷகுமாரனாக உலகத்துக்கு வந்தார். ஏதோ நாம் உலகத்தில் அநேக காரியங்களை பார்க்கும் போது மாயமாக, மந்திரமாக, தந்திரமாய் அல்லவா காரியங்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். விளக்கங்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கே பார்க்கும்போது யோபு என்கிற ஒரு பக்தன் என்பவர் யாரு சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்ந்தவர், இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அவன் தான் சொல்லுகிறார் அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக ஒரு மனபுத்திரன் வழக்கானது போல என்று சொன்னால் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு வழக்கு வந்து விட்டது. தேவனோடு உறவாடின ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடைவெளி வந்து விட்டது. அவர்கள் பயத்தினாலே தேவனை விட்டு விலக ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி இருந்த போது அந்த நாட்களிலே, அப்பேற்பட்ட ஒரு காலத்திலே, நோவாவின் காலத்தில் பார்க்கின்றோம். நோவாவை நீதிமானாக தேவன் அறிந்தபடி செய்கிறார். நோவாவிற்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் வேத்து மூலமாய் பார்க்க முடியும். அந்த நோவாவை தேவன் தனக்காக பிரித்தெடுத்து உலகத்தை அழிக்க முடியாத எண்ணம் கொண்டு ஜலத்தினாலே உலகத்தை அழித்தார். அதற்கு பின்பாக தான் யோபை குறித்து பார்க்க முடியும். என்று சொன்னால் யோபின் புத்தகத்தில் வாசிக்கும் போது மழை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் நோவாவின் காலத்துக்கு முன்பாக மழை கிடையாது. அதனால் நோவாவுக்கு பின்பாக தான் இந்த யோபு இருந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்திருக்கிறது. அதனால் இந்த யோபுடைய ஜெபம் என்பது உன்னதமான ஜெபத்து. காரணம் என்ன? ஜெபத்தை கேட்கிறவரிடத்திலே அவர் ஜெபித்தபடியினாலே தேவன் தன்னுடைய பிறப்பை காண்பிப்பதற்காக ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அமைதலோடு கூட, நிதானத்தோடு கூட, எப்படி தன்னை வெளிப்படுத்தினால் மனுஷன் தேவ சமூகத்துக்கு வருவான்கிற ஞானத்தோடு கூட அவர் செயல்படுவதை பார்க்கிறோம். அப்படித்தான் தேவன் அங்கே அவருடைய பிறப்பு பின்பாடு லூக்காவில் சொல்கிறார், எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். இயேசு வந்த நோக்கம் என்ன? எழுந்து போனதை தேட. யாரை எழுந்து போனார்? அவர் சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனை எழுந்து போனார். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய மாம்சத்தை உண்டாக்கின அந்த தேவன் மனுஷனை எழுந்தபடியினாலே அவர் சொல்கிறார், எதற்கு வந்தார் இயேசு? மதத்தை ஸ்தாபிக்கல்ல,
இழந்து போன மனுஷனை தேடவும் அவனை மீட்கும்படியாகதான் மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி உலகத்துக்கு வந்தவர் இன்றைக்கு தேவ ஜனங்களாக நம்மை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். உலகத்துக்கு இதை காண்பிக்க வேண்டும். அவர் யார்? அவர் உலகத்தில் இருக்கிற மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். மனுஷ ஜாதிகளை என்ன செய்திருக்கிறவர்? உண்டாக்கி ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். உலகத்தில் எந்த காலத்தில் யார் பிறக்க வேண்டும், எங்கே பிறக்க வேண்டும் என்ற நியமங்கள் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார் என்று அது உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாம் சொல்லப்பட வேண்டும். ஆனால் தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு குழப்பத்தோடு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கலக்கத்தோடு இருக்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். வேதனைக்குரிய ஒரு காரியம். இன்றைக்கு நம் கரங்களிலே மேன்மையான ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அவர் இன்றைக்கு அறியாமலே நாம் ஆராய்ச்சி கொண்டு வருகிறோம். இந்த தேவன் இந்த உலகத்தினுடைய எல்லாருடைய ஜபத்தையும் கேட்கத்தக்கதான ஒரு வல்லமையிலிருந்து தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனைக்குரிய தேவனை ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்த யோபு அறிந்திருந்தால் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவின் வாழ்வு, கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், ஆவின் அபிஷேகம் இதை எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே குழப்பத்தோடு இருக்கிறோம். அந்த குழப்பம் மாற்றப்பட வேண்டும், அந்த கலக்கம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் குழம்பிக் கொண்டிருந்தால் மற்ற குழப்பத்தில் இருக்கிற மக்களை விடுவிக்க முடியாது. அதனால் நாம் குழப்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நாம் தடுமாற்றத்தை விட்டு வெளியே வர வேண்டும். தேவனை ஆராதிக்கின்ற விதங்கள் எப்படி, அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன, அவருக்கும் நமக்கும் உள்ள நட்பு என்ன என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் வாசிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு மனுஷகுமாரன் உலகத்தில் வந்த நோக்கம் என்ன? எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்தவர் தேவ ஜனங்களை பார்த்துவிடுகிறார். நான் உங்களுக்கு சிநேகிதன் என்று சொல்லி யோபு சொன்னது போல அங்கே 16ஆம் அதிகாரத்தில் வாசம் அல்லவா 27 ஒரு மனுபுத்திரன் சிநேகிதனுக்காக வழக்கானது போல பாருங்க. எழுந்து போன தேட வந்தவர் சொல்லுகிறார், சிநேகிதன் போல வந்துட்டேன். இன்றைக்கு தேவன் நமக்கு யாராய் இருக்கிறார்? இஸ் a friend, சிநேகிதராய் இருக்கிறார். உங்களுக்கு சிநேகிதராய் இருக்கிறார். ஒரு சிநேகிதனிடத்திலே, ஒரு நண்பனிடத்திலே, ஒரு ஃப்ரெண்ட் இடத்திலே நாம் என்ன செய்வோம்? எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும். குடும்பத்தில் சொல்லப்படாத காரியம் கூட சிநேகிதத்தில் சொல்ல முடியும். இங்கே தேவன் அங்கே யோபு எவ்வளவு அருமையான ஜபத்தை ஜெபித்தார். அந்த ஜபத்துக்கு எவ்வளவு பார்க்கிறோம். ஆபிரகாம் முன்பு இருந்த யோபுடைய வாழ்க்கை பார்க்கிறோம். ஏறக்குறைய ஆபிரகாம் முன்பாக 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த யோபுடைய ஜபமானது எவ்வளவு விசேஷமாக இருக்கிறது, எவ்வளவு கருத்துள்ள ஜபம். அந்த கருத்தை தேவன் கேட்டார். எலியாவுடைய வாழ்க்கையில் கூட சொல்லி யாக்கோபுடைய வாசிக்கிறோம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் இருந்த போதிலும் கூட எப்படி ஜெபித்தான்? கருத்தாய் ஜெபித்தான். இந்த ஜெபம் ஆபிரகாமுக்கு முன் வாழ்ந்த யோபினுடைய ஜெபமானது கருத்துள்ள ஜெபமாய் இருந்தது. அந்த ஜெபத்தை கர்த்தர் கரிசனையோடு ஏற்றுக்கொண்டார். காலமானது, வருஷங்கள் ஆனது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனது. இயேசு பிறந்த பிற்பாடு சொல்லுகிறார், எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். வந்த தேவன் யாரு சொன்னால் உங்களுக்கு எனக்கும் சிநேகிதராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். இஸ் a friend. தேவன் நமக்கு சிநேகிதராய் இருக்கிறபடியினாலே நாம் தெய்வத்தை ஒரு தெய்வமாய் பார்க்காதபடிக்கு சிநேகிதராய் பார்க்க வேண்டும். சிநேகிதத்தில் எல்லாவற்றையும் சொல்ல முடியும். அதுபோல சிநேகிதராக தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். அவர் நமக்கு சிநேகிதர். இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு சிநேகிதராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை, வேதத்தை தியானித்து பார்ப்பதில்லை. அதனால்தான் தேவனுடைய சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள். உலகத்தில் தான் பயம் இருக்கிறது சொன்னாலும் கூட நமக்குள் பயம் இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லுகிறார், அவர்களுக்கு யாராய் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் 15 வாசிப்போம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்கள், இன்றைக்கு தேவன் என்ன அறிவித்திருக்கிறார்? நான் உங்கள் சிநேகிதன். அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் நமக்கு சிநேகிதனாய் இருக்கிறாரே. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள்
என்று சொல்லி பார்க்கிற அந்த தேவன் யாரா இருக்கிறார்? அவர் நமக்கு சிநேகிதராய் இருக்கிறாரே, சிநேகிதராய் இருக்கிறாரே, அறிவிக்கிறார், நான் உனக்கு சிநேகிதராய் இருக்கிறேனே, நான் உனக்கு ஒரு சிநேகிதராய் இருக்கிறேன் அல்லவா. அப்படியாக தேவன் நமக்கு ஒரு சிநேகிதராய் இருக்கிறார். தெய்வத்தை உலகம் வித்தியாசமாய் பார்க்கும் போது வேதம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. தேவன் யாரா? அவர் நமக்கு சிநேகிதர், அவர் நமக்கு சிநேகிதர். ஒரு சிநேகிதன் ரொம்ப நெருக்கமாய் பழகுவது போல ஒரு நல்ல சிநேகிதராய் இருக்கிறார். உலக சிநேகம் கூட நிச்சயமாய் மாறி போகலாம், உறவுகள் மாறி போகலாம். தேவ சிநேகம் என்பது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவ சிநேகம் என்பது சாதாரணமானது. இது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவனை ஆராதிக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு சிநேகிதர், அவர் உங்களுக்கு சிநேகிதர். சிநேகிதத்தில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும், எல்லாவற்றையும் சொல்ல முடியும். நம் வாழ்க்கையில் வெளிப்படையாய் பேச முடியும், நம்முடைய காரியங்களை முழுமையாய் சொல்ல முடியும். காரணம் என்ன? சிநேகிதர். தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாய் இருந்து கொள்ளுங்கள். அவர் சிநேகிதர் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கும்படியாக அந்த சிநேகிதர் என்ன செய்கிறாராம்? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், இந்த சிநேகத்தை எங்கே ஒப்பிட்டு சொல்கிறார்? பிதாவோடு கூட ஒப்பிட்டு பேசுவதை பார்க்கிறோம். மாம்சமான யாவருக்கும் தேவனாகி அவர் என்ன சொல்கிறார்? அவர் நான் எப்படி பிதாவிடம் ஜெபிக்கிறார், நான் உங்களோடு கூட எப்படி ஒருமனப்பட்டிருக்கிறார், அது போல அவர்களையும் ஒன்றாய் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களோடு இருப்பது மாத்திரமல்ல, அவர்களையும் ஒன்றாய் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளவு ஒரு பெரிய சிநேகிதர் பார்த்தீர்களா? சிநேகிதர் கூட மாறி போகலாம், அவருடைய ஸ்டேட்டஸ் மாறும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் மாறிடலாம். பட் இவர் சொல்லுகிறார், மகிமையான தேவன் அவர், தீமையை பார்க்க மாட்ட சுத்த கண்ணர் அவர், யோபின் காலத்தில் கூட விளங்கிக் கொள்ள முடியாத தேவன் அவர். அதனால்தான் விளங்கிக் கொள்வதற்காக ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். யோபின் புத்தகத்தை பார்த்தீர்கள் சொன்னால் அங்கே ஆலயங்கள் சொல்லப்பட்டதாக சொல்லப்படவில்லை. அவர் வழிபட்ட விதங்களை பார்க்கும் போது தன்னுடைய உள்ளத்துக்குள்ளாக தேவனை அவர் யோசித்தபடியினாலே அவருக்குள்ளாக தோன்றினது, இப்படி வழிபட வேண்டும், இப்படி பலி செலுத்த வேண்டும் சொல்லி தன் பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துவாராம். அப்படியான ஒரு வழிபாடு தவிர ஆலயம் அவளுக்கு இல்லை. அன்றைக்கு தேவனை வழிபடுவதற்கு ஒரு சலம் கிடையாது. ஆனால் அதற்கு பின்னால் தான் ஆபிரகாம் காலத்தில் தான் தேவன் அவளை வழிபடுவதற்குரிய விதங்களை அவளுக்கு படிப்படியாய் கற்றுக் கொடுத்து சாலமோன் காலத்தில் தான் ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவன் இயேசு சொல்லுகிறார், நாம் இணைந்திருப்பது போல ஒன்றாயிருப்பது போல அவளை இருக்க வேண்டும், ஒன்றாயிருக்க வேண்டுகிறேன். எவ்வளவு பெரிய தன்மை பாருங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட பழகி இருக்கலாம், அநேக சிநேகிதர் இருக்கலாம், ஆனா சிநேகம் நிலையா இருக்கிறதா? ஒரு நேரம் வரும்போது சிநேகம் தூரமாகி விடுகிறது, அவருடைய ஸ்டேட்டஸ் மாறும்போது தூரமாகி விடுகிறது, உறவுகள் வருவது தூரமாகி விடுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் பிதாவோடு கூட சொல்கிறார், நான் உன்னோடு எப்படி ஒன்றாய் இருக்கிறேனோ அது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படியாக வேண்டுகிறேன். அவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. யோபின் ஜெபம் எப்பேற்பட்டதா இருக்கிறது? ஜெபத்தை கேட்டு தேவன் மறந்து போனாரா? மாறி போனாரா? காலங்கள் மாறலாம், வருஷங்கள் கடந்து போகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், கர்த்தர் மாறவே இல்லையே. மோசையில் சொல்லப்பட்டவனமாக அவர் இருக்கிறவனாகவே இருக்கிறார் அல்லவா? அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், எவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்திலே. இதை விளங்கிக் கொள்ளாமல் நாம் வாழ்க்கையிலே வீணாக்கி கொண்டிருக்கிறோம். வேதம் எப்படி விளக்குகிறது தேவனை குறித்து? எங்காவது நமக்கு சந்தேகம் வரும்படி இருக்கிறதா? சிறு குழந்தையை போல ஏற்றுக்கொள்ளும்படி அல்லவா இருக்கிறது? இந்த வசனங்களை சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குழப்பம் அடைவதற்காய் ஒரு வேதத்தை ஒரு மனுஷன் வேதத்தை முழுமை வாசிக்க அவன் குழப்பம் அடைவது கிடையாது, அவன் தெளிவாய் இருப்பான். யோபினுடைய ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபம்! ஜெபத்தை கேட்ட தேவன் எப்பேற்பட்டவர்! தன்னை வெளிப்படுத்த எப்படியெல்லாம் உலகத்தில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி எப்படி தெரிந்து கொண்டார், உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டு எப்படி வழிபட வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்ற விசேஷமான ஞானம் படைத்தவராய் இருந்தார். பெருமையை காண்பிக்கும்படியாய் உடனே தோன்றவில்லை. அவர் தோன்றுவதற்கு எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் காத்திருந்தார். தன் பெருமையை காண்பிக்க யோசித்தாரா? இல்லையே, அவர் காத்திருந்தார். காலம் நிறைவேறும் நாள் வரை காத்திருந்தார். அதனால்தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்றார், எடுத்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார்.
வந்தவர் யாராயிருக்கிறார்? தேவ ஜனங்களுக்கு சிநேகிதராயிருக்கிறார். சிநேகிதமாய் இருப்பதற்காக யோவானில் என்ன செய்கிறார்? பிதாவிடத்திலே ஜெபிக்கிறார். ஜெபம் அது. ஜெபத்தை கேட்கிற தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார் என்று சொன்னால் இவர் தேவனாய் இருக்கிறபடினாலே மனுஷனுக்கும் தேவனுக்கும் தடை வந்ததல்லவா? அங்கே யோபுடைய ஜெபத்தின் மூலமாக பதில் வந்தது போல அங்கே ஜெபி சொல்கிறார். மறுபடியும் வாசிப்போம் அதை. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டும். நீர் என்னிலேயும் நான் உம்மிலும் இருக்கிறது போல என்று சொல்லி பாருங்க, எவ்வளவு ஒரு பிணைப்பு பார்த்தீங்களா? அதே போல நம்மையும் அவரோடு கூட பிணைத்துக் கொள்கிறார், நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். இந்த சிநேகம் என்பது பிரிந்து போகாத சிநேகம். இந்த சிநேகம் என்பது பிரிந்து போகாத சிநேகம். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஜனமாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போகும்போது நாம் தேவனை ஆராதிக்கின்ற விதங்களை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும். தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையில விலகிக் கொள்ள வேண்டும். தெய்வத்தை அறியாமல் ஆராதிப்போம் என்று சொன்னால் நாம் தோற்றுவிடும். விலங்கி ஆராதிக்க வேண்டும். வேதத்தை அதிகமாக தியானிக்கின்ற ஒரு காலம் இது. வேதத்தை அதிகமாக யோசிக்கின்ற ஒரு காலம் இது. அதனால் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமா 20 அதே அதிகாரத்தில் வாசிப்போம். 22 வாசிப்போம். 17, 22 யோவான். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவனுக்கு கொடுத்தேன். பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, எவ்வளவு ஒரு ஸ்நேகிதம் பாருங்க. அவருடைய மகிமையை கொடுத்துட்டார். அதனால அந்த ஆண்டு வாக்குப்படுத்துறதுங்க, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று சொல்ல வண்ணமா அவருடைய மகிமையை கொடுத்துட்டாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, என்ன விதமான ஒரு சிநேகிதம் பாருங்க. எப்பேற்பட்ட சிநேகம் அது? அவருடைய மகிமையை கொடுத்து விட்டார். அவர் மகிமையை கொடுத்து விட்டார். காரணம் என்ன? பிதாவும் இயேசுவும் எப்படி ஒன்றாய் இருக்கிறாரோ அவளோடு கூட ஒன்றாய் இருக்க முடியாது. ஆதியிலே ஆதாமை தேடி தேவன் கடந்து போனார் அல்லவா? அந்த உறவு எப்படி இருந்ததோ அது போல உறவுக்கு கொண்டு வரும்படியாகதான் உலகத்தில் மனுஷகுமாரனாய் தேவன் பிறந்தார். அதற்கு ஊக்கமான ஜெபம் எங்கிருந்து வந்தது? யோபிடத்திலிருந்து வந்தது. யோபு காலங்களில் படித்து பாருங்கள். யோபின் புத்தகத்தில் அங்கு ஆலயங்கள் சொல்லப்பட்டதாக சொல்லப்படவே இல்லை, சொல்லப்படவில்லை. எந்த ஒரு ஆலயமும் கிடையாது. எப்படி வழிபட்டா? தனக்குள்ளே. காரணம் என்ன? அவர் சுவாசம் உள்ளே இருந்தது, தேவ சுவாசம் உள்ளே இருந்தது. தேவ படைப்பா இருந்தபடினாலே அந்த படைப்பாளையாகிய அந்த மனுஷன் செய்கிறான், அவனுக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன், தேவனின் ஜீவன் உள்ளே இருந்தபடினாலே அவனை அறியாதபடிக்கு தேவனை தேடுகின்ற அந்த விதம் தனக்குள்ளே அவனுக்குள் வந்தது, அவனுக்குள்ளே கடந்து வந்தது. யாரும் போதிக்கவில்லை. இன்றைக்கு இருப்பது போல வேதம் அன்றைக்கு போதனை கொடுக்கும்படியா வேதம் கிடையாது. ஆனால் இன்றைக்கோ போதிப்பதற்கு எவ்வளவோ ஆலயத்திலே தேவன் ஊழியரை கர்த்தர் வைத்திருக்கிறார், போதனை செய்யும்படியான தேவ மனுஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனாலும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறார், என் மகிமையை என்ன செய்கிறேன் அவனுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். தேவ சமூகத்தில் நாம் யார் என்பதை விளங்கிக் கொண்டால்தான் உங்கள் பிரச்சனைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும். குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற துயரங்களை மேற்கொள்ள முடியும், துன்பங்களை மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு உலகம் முழுமையாக இருக்கிற இந்த கொள்ளை நோயை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தேவனை அறிய வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. தேவன் யார் என்பதை விவரமாக வேதம் நமக்கு சுட்டி காண்பிப்பதினாலே நாம் முதலாவது வேதத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் ஆழமாய் கர்த்தரை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இந்த நாட்களில் நாம் எப்பேற்பட்ட ஜனம் என்பதை உற்சாகப்படுத்தும்படியாக எடுத்து நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்நிய பாஷையிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. இங்கே பார்க்கிறோம், சீஷர்கள் என்ன வந்தது? கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. நீங்க யோசிக்கலாம், சீஷர்களுக்கு தானா ஊழியர்களுக்கு தானா அந்த காரியம் என்று சொல்லி யோசிக்கலாம். அல்ல, கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் தேவன் தன் மகிமையை கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்தவன், கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்தவன் உள்ளது மதமாய் உலகம் யோசிக்கிறது. பட் உங்களுக்குள்ளே கிரைஸ்ட் ஸ்பிரிட், தேவன் ஆவியா உங்களுக்குள்ளே இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறபடினாலே கிறிஸ்தவர்கள் என்று அங்கே என்ன சொன்னது? பெயர் வழங்கிட்டு கிறிஸ்தவர்கள், நாம் யாவரும் கிறிஸ்தவர்கள்
கிரைஸ்ட் இன் யூ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினாலே இன்னும் சற்று நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளும்படியாக இந்த நாட்களில் நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக எடுத்து நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களுக்கு கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தாபனங்களாய் இருந்து சானாபதிகளாய் இருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். யாராய் இருக்கிறோம்? சானாபதி என்று சொல்லி பார்க்கிறோம். சானாபதி என்று சொன்னால் இங்கே வாசிக்கிற வண்ணமாக தூதுவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆங்கில வாசிக்கும் போது அம்பாஸ்டர் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் யாரா? ஒரு வெளிநாட்டு தூதரானவர் எப்படியாக ஒரு தேசத்தில் இருக்கிறது போல நாம் இப்படி சொல்ல வேதம் என்று சொல்கிறது. நாம் பார்க்கிற வண்ணமாய் ஸ்தானாபதி என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் யார்? கிறிஸ்துவுக்குள்ளாக, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்தானாபதிகள். நாம் தான் தேவனுடைய சமூகத்தில் தூதுவர்களாக பேசும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள். அம்பாஸ்டர் என்று சொன்னால் ஒரு தேசத்தினுடைய வெளி தேசத்தினுடைய அந்த தூதுவரை செய்வார்கள். இங்கிருந்து அந்த தேசத்துக்கு வேண்டிய காரியங்களை சொல்வார்கள். நம்முடைய தேசத்தில் என்ன செய்கிறார்கள்? வெளிநாட்டு தூதர்களாக நம்முடைய தேசத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு அமைச்சர் இருப்பார் அல்லவா? அது போல இங்கே தேவ சமூகத்தில் யார்தான் ஸ்தானாபதிகள்? நாம் தான். இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற இந்த பிரச்சனைகளை யாரிடத்தில் சொல்லும்படியான ஸ்தானாபதிகள்? தேவ சமூகத்தில் சொல்ல வேண்டிய அம்பாஸ்டர் தான். தேவ சமூகம் சொல்ல வேண்டிய தூதுவர்கள் தான். நாம் சொல்ல முடியும். அதனால் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரணம் என்ன? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வர வேண்டிய ஒரு காலம் வந்து இருக்கிறபடியினாலே நாம் யாராம்? தேவ சமூகத்தில் ஸ்தானாபதிகள். தேவ சமூகத்தில் நாம் ஸ்தானாபதிகள் தான். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு தேவ ஜனங்களும் கிறிஸ்துவின் சொல்லுகிற யாரும் யாரா இருக்கிறோம்? தூதுவர்கள். தேவ சமூகத்தில் குடும்பத்துக்காக தூது சொல்ல வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் பிரச்சனை இப்படி இருக்கிறது, என்னுடைய சமுதாயம் இப்படி இருக்கிறது, என் தேசம் இப்படி இருக்கிறது, என் மக்கள் இப்படி சொல்லி நாம் செய்ய வேண்டும். ஸ்தானாபதிகள் தான் பேச முடியும். ஒரு நாட்டின் பிரதமரை விட அந்த பிரதமர் மூலமாய் உருவாக்கப்படுகிற ஸ்தானாபதி தான் அம்பாசடர் சொல்லுங்க. எம்பசி, அதாவது பார்க்கும் வெளியுறவு, வெளித்துறை, அதாவது பார்க்கும்போது வெளிதேசத்திலே பேசுவதற்கு என்று ஒரு நபரை வைப்பார்கள். அதுபோல பரலோகத்தின் தூதுவர்கள் யார் தான்? தூதர் அல்ல, தூதுவர்கள், ஸ்தானாபதிகள், அம்பாஸ்டர். தேவ சமூகத்தில் நாம் யாராய் இருக்கிறோம்? ஸ்தானாபதிகளாக. ஒன்று நம்ம எப்படி பார்க்கிறோம்? சிநேகிதராய் பார்க்கிறோம். சிநேகிதனுக்கு என்ன செய்கிறோம்? மகிமை கொடுக்கிறோம். மூன்றாவது சொல்கிறோம், நீங்கள் நானும் யாராய் இருக்கிறோம்? ஸ்தானாபதிகளாக, தூதுவர்கள். இங்க இருக்கிற பிரச்சனையை சொல்வதற்குரிய அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்படுகிற? தூதுவர்கள். யாராலும் வேறு தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்ல முடியும். கடந்த நாட்களில் பார்க்கிறோம் அல்லவா? சீனாவிற்கும் நம்முடைய இந்தியாவுக்குள்ளாக பிரச்சனை வந்தது அல்லவா? இதில் யார் கடந்து போகிறார்கள்? தூதுவர்கள். ஜெய்சங்கர் சொல்லப்படுகிற அந்த மனுஷன் செய்கிறார், தூதுவராக பேசுகிறார். எங்கள் நாட்டிலே பிரச்சனை வரக்கூடாது, தூதுவராய் பேச காரணம் என்ன? பிரதமரை விட என்ன செய்கிறார்? பிரதமர் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த தூதை யாசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் செல்வது போல்தான் இன்றைக்கு பரலோகத்தினுடைய தூதுவர்கள் யார் தான்? தூதன் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள், தூதன் அல்ல, தூதுவர்கள், அம்பாஸ்டர், ஸ்தானாபதிகள் தான். எப்படி நம்மை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறோம்? எப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம்? நாம் பூமியிலே சாதாரணமா யோசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமான மக்கள் என்றும் சொல்லப்படுகிறதே. ஆனால் எப்படி இருக்கணுமோ? லோக பிரபுக்களை போல, லோக ஜனங்களை போல சாகிரம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் யாராய் இருக்கிறோம்? சாதாரணமா யோசிக்கிறோம் அல்ல. நீங்கள் தேவனுக்கு சிநேகிதரும் அவர் மகிமைப்பட்ட ஜனங்கள் மாத்திரம் அல்ல, நாம் ஸ்தானாபதிகள், தூதுவர்கள், அம்பாஸ்டர். தேவ சமூகத்திலே முறையிடுவதற்கு அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்தவர்களாகிய தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் எல்லாம் எப்படி அழைத்தார்கள்? கிறிஸ்தவன் என்று அழைத்தார்கள். கிறிஸ்துவுக்கு நான் யாராய் இருக்கிறேன்? ஸ்தானாபதியாக இருக்கிறேன். நான் ஸ்தானாபதியாக இருக்கிறேன். நாம் பேசுவதற்கு அதிகாரம் உண்டு. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில், குறிப்பா இன்றைக்கு இந்தியாவிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு செய்திகளை பார்க்கின்ற போது வேதனையா இருக்கிறது. நேற்று கூட பார்க்கின்ற போது அதிகமான மரணத்தை கொடுத்து செய்திகளை பார்க்கிறோம். மனம் வலிக்கிறது நமக்குள்ளாக. சென்னை அதிகமாக இந்த தீவிரமான இந்த கொரோனா சூழ்ந்திருப்பதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் எப்படி என்று சொல்லப்பட முடியாத ஒரு கேள்வியோடு கூட இருக்கிறது. ஆனால் வேதம் கிறிஸ்துவனாகி நாம் என்ன செய்கிறது? ஸ்தானாபதிகள், தூதுவர்கள், தேவ சமூகத்தில்
சமூகத்தில் பரிந்து பேசும்படி தூதுவர்களாய் இருக்கிறோம். நமக்காக பிதாவின் சமூகத்திலே அவர் பரிந்து பேசுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தூதுவர்கள். நாம் கலங்கி அழுது குழம்பிக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு சோர்ந்து இருக்கிறோம். அதிகமாய் ஜெபிப்பது கிடையாது, அதிகமாய் தேவனை தேடுவது கிடையாது, தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு இணங்கி கொள்ள முடியாமல் இருக்கிறோம். இங்கே கடைசியை பார்க்கின்ற போது நாம் யாராய் இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் ஸ்தானாபதிகள். அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் வாசிப்போம். பிலிப்பியரில் வாசிக்கின்ற போது 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. 2:20 வாசிக்கும் பொழுது அது என்ன? 2:25 மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளரும் உடன் சேவகனும் உங்கள் தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவரும். இங்கே பார்க்கிறோம், இங்கே ஒரு ஸ்தானாபதி என்று சொல்லி ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. எப்ராய்த்து என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், ஒரு மனுஷன் பவுலால் அனுப்பப்படுகிறான், ஸ்தானாதிபதி. அந்த சபைக்கு பிலிப்பு பட்டணத்துக்கு அனுப்புகிறான். இவன் யாராக? ஸ்தானாபதியாக அனுப்புகிறான். இவனுடைய நிலைமையை பார்ப்போம் என்று சொன்னால் 20 வாசிக்கிறான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்தது மெய்தான். இவன் யாரா இருக்கிறான்? வியாதிப்பட்டவன், வேதனைப்பட்டவன், துக்கம் நிறைந்தவன், துயரம் நிறைந்தவன், சோர்ந்து போனவன். காரணம் என்ன? வியாதிப்பட்டபடினா துக்கம் வந்திருக்கலாம். ஒருவருக்கு வியாதி வந்து விட்டால் அவருக்கு துக்கம் வருகிறது. இன்னைக்கு பாருங்க, சின்ன ஒரு ஜுரம் வந்தா பயம் வந்தது. என்ன வந்ததுங்க? என்ன பயம்? கொரோனா என்கிற ஒரு பயம் வந்து விடுகிறது. இருமல் வந்தால் ஒரு பயம், ஒரு பயத்திற்குரிய ஒரு சோதனைக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு. ஆனால் இங்கே இந்த மனிதன் யாரா இருக்கிற? ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகிற மனுஷன், அவன் மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டு என்ன வருங்க? நீங்க அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்து மெய்தான். பட் அவன் யார்? அவன் சரணாபதி, அவன் ஒரு தூதுவன். அவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை கூட, பட் நீங்க யாரெல்லாம்? நீங்க ஸ்தானாபதி. நீங்கள் தேவ சமூகத்திலே உரிமையோடு கூட கூப்பிடுவதற்கு அதிகாரம் உண்டு. காரணம் என்ன? ஒரு ஃப்ரெண்ட், நீங்க சிநேகிதர். மகிமை பெற்ற ஜனங்கள்லாம் நம் தேவன் எப்பேற்பட்ட ஜெபத்தை கேட்கிறவர்? யோபுடைய ஜெபத்தை கேட்டவர். யோபுடைய ஜெபத்தை கேட்டவர். ஆபிரகாமுக்கு முன்பாக யோபின் ஜெபத்தை கேட்டு எவ்வளவு நேர்த்தியாய் உலகத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். அதற்காக எவ்வளவு பொறுமையாய் இருந்தார், எவ்வளவு காலங்கள் காத்திருந்தா. பெருமையுள்ளவரா? யோசித்து பாருங்கள். கருத்தோடு கூட கவனத்தோடு கூட எப்படி தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நிதானத்தோடு கூட தேவன் செயல்பட்டார். இன்றைக்கு பிசாசுடைய காரியமெல்லாம் ஆச்சரியமாய் ஆவேசமாய் உடனுக்குடன் கடந்து வரும். தேவன் அப்படி அல்ல, பொறுமையோடு கூட காத்திருந்து ஒரு ஏற்ற காலம் வந்தது. யோபின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பது போல ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் வருவார். வர வேண்டிய காலம் வந்து விட்டது. காரணம் என்ன? நான் போசில படித்த வண்ணமாக அவர் யாரா இருக்கிறார்? ஒரே மனுஷ ஜாதியை உண்டாக்கினார், ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார், காலங்களையும் இருக்க வேண்டிய இடங்களையும் அவரே உண்டாக்கினார். இவையெல்லாம் விவரங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, நாம் ஸ்தானாபதிகள், நாம் தூதுவர்கள் தான். தேவ சமூகத்திலே முறையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. எதற்கு புலம்பல்? எதற்கு கலக்கம்? எதற்கு குழப்பம்? எதற்கு சராசரி மனுஷனை போல உங்கள் வாழ்க்கை? நாம் வித்தியாசமாய் தேவனுக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்காய் ஜெபித்தா, பிதாவின் சபையில் ஜெபித்தா, நாம் எப்படி ஒன்றாய் இருக்கிறோம் அதுபோல் அவர் எப்படி இருக்க வேண்டும்? நம்மோடு கூட ஒன்றாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னார் அல்லவா? யோபின் ஜெபத்தை கேட்டவர், அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்க மாட்டாரா? கேட்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மை கர்த்தர் ஸ்தானாபதியாக அழைத்திருக்கிறார். நீங்கள் நாம் யாராக இருக்கிறோம்? ஸ்தானாபதிகள். தேவ சமூகத்தில் என்ன செய்யப்படியாய் தூதுவர்கள் நாம். தேவ சமூகத்தில் நாம் ஜெயிப்பதற்கு அதிகாரம் உண்டு. நமக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு வேண்டிய தயவை கொடுத்திருக்கிறார். அவரை நாம் அழைப்பதற்குரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினாலே நீங்களும் நானும் ஸ்தானாபதிகள். உலகம் குழம்பிக் கொண்டிருக்கலாம், தேவ ஜனங்கள் குழம்பக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற சீஷர்கள் தான் யாராய் அழைக்கப்பட்டார்கள்? கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டார்கள், கிறிஸ்தவர்களாக சொல்லப்பட்டார்கள். அதுபோல் கிறிஸ்தவன் என்பது உலகத்துக்கு மதமாய் இருக்கலாம். நம் மதம் அல்ல. தேவன் யாராயிருக்கு? நமக்கு ஒன்று சிநேகிதராய் இருக்கிறார், இரண்டாவது அவர் மகிமை கொடுத்திருக்கிறார், மூன்றாவது அமைச்சிருக்கிறார் தேவனுடைய தூதுவளாக, பரலோகத்திற்கிற தேவனுக்கு தூதுவளாக பரிந்து பேசும்படியாக. அதனால்தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் ஜெபித்துக் கொண்டு. காரணம் என்ன? நாம் தான் ஸ்தானாதிபதிகள்.
நம் ஜெபத்தை கேட்கிற தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்றைக்கு தைரியமாயிருப்போம். 6 மாதம் முடிய போகிறது. ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு மேலாய் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு சோர்ந்திருக்கிறோம். சோர்ந்திருக்கிற நம்மை பார்த்து தேவன் சொல்கிறார், என் சிநேகிதனே, ஸ்தானாபதியே என்று நம்மை கர்த்தர் அழைக்கிறார். உள்ளம் சந்தோஷமடைய வேண்டும், உள்ளத்தில் மகிழ்ச்சி வர வேண்டும். துயரம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், விரக்தி இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், பண பற்றாக்குறை இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் சிநேகிதன், நீ என் ஸ்தானாபதி, என் சமூகத்திலே நீ தூதுவனாய் பேசுவதற்கு அதிகாரம் உண்டு. காரணம் என்ன? நானும் பிதாவும் எப்படி ஒன்றாய் இருக்கிறோம், அது போல உன்னை என்ன செய்திருக்கிறேன், என்னோடு கூட ஒன்றாய் சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய கவலைகளை விட்டு எழுப்ப வேண்டும். அந்த ஸ்தானாபதி சொல்லப்படுகிற மனுஷன் யாராய் இருந்தான்? அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அல்லவா? பட் அவன் யார்? அவன் சமாஸ்தரன், அவன் ஸ்தானாதிபதி. அதுபோல வேதனை இருக்கிறதா? நீ ஒரு ஸ்தானாதிபதி. துக்கம் இருக்கிறதா? நீ தேவனுக்கு சிநேகிதன். எழும்புவோம், உடைந்து விட வேண்டாம், எழும்புவோம். கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ஒரு காலம் இருக்கிறது. அவர் எப்படியாக அவருக்கு ஒரு காலம் வைத்தாரோ, அந்த காலத்தில் மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தாரோ, அதுபோல் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற அந்த துக்கம் மாறத்தக்கதான ஒரு காலம் இருக்கிறது. துயரம் மாறத்தக்கதான ஒரு நேரம் இருக்கிறது. வெட்கம் மாறத்தக்கதான ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் தேவனுக்கு சிநேகிதர் மாத்திரமல்ல, அம்பாஸ்டர், தேவ சமூகத்தில் ஒரு தூதுவனாய் இருக்கிறேன். நான் தேவ சமூகத்தில் ஒரு சேனாபதியாய் இருக்கிறபடினாலே இதையெல்லாம் யோசிங்க. தேவனுடைய வசனங்களை அவன் தியானித்து பார்த்தபோது எம்மாவுடைய சிசை எப்படி இருந்ததான்? கோர்ந்து விட்டு எரிந்தது. அதுபோல நம் உள்ளத்துக்குள்ளாக வசனங்களை தியானிக்கும் போதுதான் சந்தோஷம். வெளியில 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா மனதுக்குள்ள வசனங்களை தியானித்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு ஒன்று யோசித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவ சமூகத்தில் சாணாபதிகள். தேசத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? நமக்கு அதிகாரம். இன்றைக்கு நம் தேசத்திலே நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அதிகாரம் உள்ளவர் தான் சொல்ல முடியும். ஆனால் பரலோகத்தில் யார் தான் சொல்ல முடியும்? கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் சொல்ல முடியும். காரணம் என்ன? நாம் கிறிஸ்துவ மதமாய் அல்ல, நாம் தேவன் யாராய் இருக்கிற எனக்கு சிநேகிதராக இருக்கிறார். நான் அவருக்கு யாராய் இருக்கிறேன்? சாணாபதியாக இருக்கிறேன். அதனால் இந்த உலகத்தில் நடக்கிற துக்கம் துயரங்களை சொல்லத்தக்கதான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவரிடத்திலே சொல்லுவோம், நம் துயரத்தில் அவர் பார்த்துக் கொள்வார். யோபு தன் சிநேகிதனுக்காய் ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு தெளிவாய் இருங்கள். 6 மாதம் கடந்து விட்டதே, வருகின்ற மாதம் எப்படி இருக்கும்? 7ஆம் மாதம் எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி சலித்து போகாதிருங்கள். நீங்கள் தேவனுக்கு சிநேகிதரும் அவருக்குள் நாம் யாராயிருக்கிறோம்? ஸ்தானாதிபதியே இருக்க தேவன் கிருபை செய்ய நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நினைத்து பார்க்கிறோம் ஐயா, யோசித்து பார்க்கிறோம், உன் அழைப்பை சிந்தித்து பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய தெய்வம், பூமியில் இருக்கிற எங்கள் மீது எவ்வளவு ஒரு கரிசனையும் எங்களை குறித்து உயர்வான எண்ணம் உள்ளவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். யோபினுடைய ஜெபம் விசேஷமானது. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதற்கு எத்தனை விதமான காரியங்களை செய்தீர். எவ்வளவு ஞானம் உள்ளவர் அப்பா. நேர்த்தியாய் சிறப்பாய் எதையும் சிறப்பாய் செய்கிற தேவனை ஆராதிக்க இந்த உலகத்தில் கூட சிறப்பாய் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகலாம். வேதம் எங்களுக்கு எவ்வளவு விளக்கத்தை கொடுக்கிறது. என் உள்ளம் பூரிக்கிறது என்று சொல்லுங்கள். என் உள்ளத்தில் மகிழ்ச்சி வருவதாக சொல்லுங்கள். என் உள்ளத்தில் இருந்த குழப்பம் நீங்கிவிட்டது. தேவன் சிநேகிதர். எஸ், இது உண்மை, ட்ரூ. அவர் உங்களுக்கு சிநேகிதர். நான் அவருக்கு ஸ்தானாதிபதியா? நான் அவருக்கு ஸ்தானாபதியா? நான் அவருக்கு தூதுவரா? ஓ, என்ன அழைப்பு, என்ன அழைப்பு, என் அழைப்பு. தேவ ஜனமே, நாம் அழைப்பு விசேஷமானது. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், இதற்கு எங்களை பாத்திரவான்களை மாற்றும். நாங்கள் எங்களே யோசிக்கிறோம், பட் நீர் எங்களை குறித்து எவ்வளவு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீர். அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் அதற்கு ஆமோதிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.